ஹலோ எவ்ரிவான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளை தனியார் பள்ளியில் 25% இடஒதுக்கீட்டில் நீங்கள் இலவசமாக படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலம் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் 2026 மற்றும் 2027 இந்த கல்வியாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மார்ச் 27 இதுக்கான சர்க்குலர் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி தப்பாக கொடுத்துருந்தாங்க, இப்போ கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட குழந்தைகளை அதாவது நிறைய பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா பல கனவுகள் இருக்கும். அதன் அடிப்படையில் எல்லா பெற்றோருக்கும் மிக முக்கியமாக கனவாக இருக்கிறது என்ன அப்படின்னா தன்னோட குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய கனவாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ நம்ம அந்த குழந்தைகளுக்கு என்னத்தை கொடுக்குறோமோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக சீரும் அமையும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது இலவசமாக கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதன் அடிப்படையில் 2025-26 இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளை 25% இடஒதுக்கீடு. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க 25% என்னங்க சார், எனக்கு பொண்ணு புரியல அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னென்னா இப்போது உங்களோட குழந்தைய எல்கேஜியில் படிக்க வைக்கிறீங்க அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 1ஆவதுல படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா 100 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த எல்கேஜியில் 25 குழந்தைகளை இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக தனியார் பள்ளியில் படிக்க வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் இருந்தாலும் அவங்களையும் படிக்க வைக்கலாம் இந்த ஆர்டிஇ திட்டத்தின் கீழே. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 27/3/2026 அன்னைக்கு தமிழ்நாடு தனியார் பள்ளி இயக்குநரகம் மற்றும் குழந்தைக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இது கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டிஇ அப்படிங்கிற 2009 இந்த சட்டப்பிரிவின் கீழே தான் பார்த்தீங்கன்னா 12 கீழே 1 இதன்படி தான் 2026-27 சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு குழந்தைகள் நுழைவு நிலை அதாவது எல்கேஜி மற்றும் முதல் வகுப்பில் குறைந்தபட்சம் 20% இடஒதுக்கீடு வழங்குறது தொடர்பாக அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1/4/2026 திருத்திய அறிவுரைகள் கொடுக்குறாங்க. அதாவது ஆல்ரெடி வந்தது தான், பட் இதில் சில சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வயது அதாவது எல்கேஜி படிக்கிறாங்கன்னா இந்த வயதுக்குள்ளே இருக்கணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா இந்த வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற சர்டன் கிரைட்டீரியா இருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பாக இருந்த மாதிரி இருந்தது பழைய சர்க்குலரில். அதை இப்போ கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எந்த டேட்லேருந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் 20 மே 18 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக rte.tnschools.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மந்த் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போது இதில் 25% இடஒதுக்கீடு நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இமேஜ் லாகின்ல போயிட்டு ஸோ என்னென்ன ஸ்கூல் டீட்டெயிலில் இருக்குது, அதாவது எந்தெந்த ஸ்கூலில் வேகன்சி இருக்குது, எந்தெந்த ஸ்கூல் உங்களுக்கு அப்பியர் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். அதாவது ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸில் ஃப்ரீயாக படிக்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? டியூஷன் ஃபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீ. அதுபோக இந்த ட்ரெஸ்ஸஸ் யூனிஃபார்ம்ஸ் ப்ளஸ் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வேன் ஃபீஸ், ஸ்கூல் வேன் ஃபீஸ் இதுக்கெல்லாம் சார்ஜஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் அப்ளிகபிள் தான். டியூஷன் ஃபீஸ் 100% ஃப்ரீ தான். ஓகேங்களா? தனியார் பள்ளியில். ஸோ இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் 20/4/2026 18/5/2026 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ஒருவேளை பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்டர் படிவம் ஏதாவது இருக்கும் அது நீங்கள் கொடுக்கலாம், அல்லது அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டு கொடுக்கலாம், அல்லது டிக்ளரேஷன் த்ரூ த அஃபிடவிட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் சைல்டு வித் த பேரண்ட் அப்படின்னு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஃபிடவிட் நோட்டரி வைக்கிட்ட நீங்கள் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு ஸோ அது கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு டாக்குமெண்ட் வேணும். அதே மாதிரி பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு அப்படிங்கிறது வேணும். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை எல்கேஜி வகுப்பு படிக்க வைக்க போகிறீங்க உங்கள் குழந்தைகளை அப்படின்னா அதுக்கான டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/8/2022 முதல் 31/7/2023க்குள் பிறந்திருக்க வேணும். உங்கள் குழந்தைய எல்கேஜியில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதாவது 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 2023 ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே உங்கள் குழந்தை பிறந்திருந்தாங்கன்னா எல்கேஜிக்கு நீங்கள் அட்மிஷன் போடலாம் இந்த ஆர்டிஇ திட்டத்தில். ஒருவேளை உங்கள் குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜியெல்லாம் முடிச்சிட்டாங்க அல்லது நாங்கள் டைரெக்டாக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே எங்கள் குழந்தைய சேர்த்துறோம் அப்படின்னா உங்களோட குழந்தைக்கு இந்த வயசு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது 2020 ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதிலிருந்து 2021 ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தைய 1ஆவதுல படிக்க வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது யாருக்காகனா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று விண்ணப்பத்திறன் குழந்தைகள் கீழ்குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு பிரிவினரை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்னதாங்க நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பாருங்கள். எல்கேஜினா இந்த டேட்டில் இருக்கணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா இந்த டேட்டில் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம். ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மே 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக. குழந்தையோட ஃபோட்டோ இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், பிறப்புச் சான்று இல்லை அப்படின்னாலும் நம்ம சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். ஜாதி சான்று எடுத்து வச்சுக்கோங்க, இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று, அதே மாதிரி தாய் அல்லது தந்தைன்னு ஆதார் கார்டு. ஸோ உங்களுக்கு ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று இதெல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை வந்து ஒரு சர்வீஸை எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ இருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக அடுத்த 10 to 15 நாட்களுக்குள்ளே உங்களால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்க முடியும். சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக ஒரு தனியார் பள்ளியில் உங்களோட குழந்தைகளை இலவசமாக டியூஷன் ஃபீஸில் படிக்க வைக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் பெற்றோர்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். 2 லட்சத்துக்கு அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இது வாய்ப்பு மறுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அதாவது வருமான சான்று அப்படிங்கிறது கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேணும் அப்படிங்கிறாங்க விண்ணப்பிக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் வயது வரம்பு 1/8/2022 31/7/2023 வரைக்கும் இருந்ததுன்னா எல்கேஜி படிக்க வைக்கலாம். 1/8/2020 31/7/2021 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வேணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வருமான சான்று, ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ உங்களுக்கும் வருமான சான்று, ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மிக குறைந்த ஒரு சர்வீஸ் கட்டணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களை.